உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் இந்த பூண்டு அகற்றிடும். கட்டிகள் இருந்தால் கூட கரைஞ்சிரும். அப்பப்போ நம்ம பூண்டு குழம்பு சாப்பிட்டோம்னா. ஆனால் வந்து எந்த காரணத்தை கொண்டு பச்சையாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா பாயில் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த பூண்டுடைய மகிமையெல்லாம் நமக்கு தெரியும். பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஜீரணம் ஆகும். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே ரிசல்ட் தெரியும். அந்த அளவுக்கு இந்த பூண்டு குழம்பு ரொம்ப நல்லது. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீவர்ஸ், இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. பிபி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, நல்லா தெரியுது. கொஞ்சம் மயக்கம் வர மாதிரியெல்லாம் இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். டிஃபன் கூட நான் காலையில் செய்யலை. வெறும் பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க. தயிர் கூட வாங்கிட்டு வந்து வைக்க முடியல. நான் அர்ஜெண்ட்டாக டக்குன்னு வேறு ஏதோ செய்யணும்னு நினச்சிட்டு, சரி முடியலன்னொன்னே இது சாப்பிட்றியான்னொன்னே சாப்பிட்றேன்ட்டாங்க. அதனால் வெங்காயமும் பழைய சாதமும் சாப்பிட்டாச்சு. நான் வந்து கொள்ளு சட்னி இருந்தது, அந்த கொள்ளு சட்னியும் பழைய சாதமும் சாப்பிட்டுட்டேன் காலையிலேயே. எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. நான் வந்து சுகரும் உப்பு போட்டு தண்ணியில் கரைச்சி குடித்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நல்லா இருக்குது. நான் டேப்லெட் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. பண்ணுவேன், ரொம்ப சிவியராக இருந்தால் பண்ணுவேன். டேப்லெட்டும் நல்லது தான். அது நம்ம அதையும் சாப்பிட்ணும். நம்ம இப்போ ஏதோ ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி ஏதாவது வீட்டில் செஞ்சு கூட சாப்பிட்றணும். இப்போ நான் உப்பும் ஆஸ்பத்திரியிலே ஜிஹெச்லேயே கொடுக்குறாங்க. உப்பும் அந்த சுகர் கலந்த ஒரு பேக்கெட் கொடுக்குறாங்க. நான் வந்து வீட்லேயே அப்படியே செஞ்சுட்டேன். பிறகு தான் எனக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் ரிக்கவரி ஆகிட்டு எந்திரிச்சிட்டேன். இப்போ நான் வந்து பூண்டு குழம்பு செய்யலான்ட்டு பூண்டு மெதுவாக உரித்து பூண்டெல்லாம் மெதுவாக உரித்து வச்சுருக்கேன். பூண்டு குழம்பு செஞ்சு தயிர் அதோடு நான் நிறுத்திக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இது கரைக்க கூட இல்லை. ஊற வச்ச புளி, 2 தக்காளி பழம் இதில் சேர்த்துனா போதும். இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். விவர்ஸ், ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திடுறேன். கடுகு சேர்த்தியாச்சு. பூண்டு பாருங்கள், இந்த சின்ன பூண்டு தான். நாட்டு பூண்டு ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதை நான் இதில் சேர்த்திடுறேன். பூண்டு நல்லா பாயில் ஆகணும். இப்போ வெங்காயம் சேர்த்திடலாம். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும். கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. இப்போ தேங்காய் நம்ம இதில் சேர்த்திடணும். பாருங்க, கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம தேங்காய், புளி, தக்காளி பழம் அரைச்சோம் இல்லைங்களா, அது இதோட சேர்த்து நம்ம இந்த எண்ணெயிலேயே கலக்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. வீவர்ஸ், இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், மஞ்சள் தூள் இந்த 4ஐயும் இதில் சேர்த்திடுறேன். தேங்காயில் எண்ணெய் எல்லாம் வெளியே வருது, அந்த மாதிரி வதக்கணும். வதக்கினா தான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து ஜார் தண்ணி இதில் ஊற்றிடலாம். உப்பு சேர்த்திட்டேன். பெருங்காயத்தூள் சேர்த்தணும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் திரண்டு மேலே வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இறக்கிடலாம். அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் அப்பளம் தாங்க இன்றைக்கி. பூண்டு
குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஜீரணம் ஆகும். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே ரிசல்ட் தெரியும். அந்த அளவுக்கு இந்த பூண்டு குழம்பு ரொம்ப நல்லது. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.